பின்னர் நாகசாகி மீது வீசப்பட்ட குண்டின் பெயர் என்ன? ஏ. சின்ன பையன், லிட்டில் பாய். பி. குண்டு மனிதன், ஃபேட் மேன். சி. கேட்ஜெட், கேஜெட். டி. டிரினிட்டி, ட்ரினிட்டி. சரியான பதில் பி. குண்டு மனிதன், ஃபேட் மேன். 2. இரண்டாம் உலகப் போரின் போது 1945 ஆகஸ்ட் 9 அன்று நாகசாகி மீது வீசப்பட்ட அணுக்கண்டு ஃபேட் மேன், ஃபேட் மேன் என்று அழைக்கப்பட்டது. இது புளுட்டோனியத்தை எரிபொருளாகக் கொண்ட ஒரு உள்நோக்கி வெடிக்கும் வகை குண்டாகும். அதிகப்படியான வேட்டையாடுதலுடன் சேர்ந்து அழிந்து போகும் நிலைக்கு ஒரு காரணமாக குறிப்பிடப்பட்டுள்ள செயல்பாடு என்ன? ஏ. நோய் தடுப்பு, டிசீஸ் பிரிவென்ஷன். பி. காடு வளர்ப்பு, ரீஃபாரஸ்டேஷன். சி. வேட்டையாடுதல், போச்சிங். டி. வாழ்விட விரிவாக்கம், ஹாபிடாட் எக்ஸ்பான்ஷன். சரியான பதில் சி. வேட்டையாடுதல், போச்சிங். 1. சட்டவிரோதமாக விலங்குகளைக் கொல்வது, போச்சிங் மற்றும் அதிகப்படியான வேட்டையாடுதல் ஆகியவை உயிரினங்கள் அழிந்து போவதற்கு முக்கிய காரணங்களாகும். இது இயற்கை சமநிலையை சீர்குலைத்து பல்லுயிர் பெருக்கத்தை குறைக்கிறது. ஒரே மாதிரியான செல்களின் குழு ஒன்று சேர்ந்து உருவாக்கும் அமைப்பு நிலை என்ன? ஏ. உயிரி, ஆர்கானிசம். பி. திசு, டிஷ்யூ. சி. உறுப்பு, ஆர்கன். டி. உறுப்பு மண்டலம், ஆர்கன் சிஸ்டம். சரியான பதில் பி. திசு, டிஷ்யூ. சரியான விடை பி. சோகஸ்மெலி. ஒரே மாதிரியான அமைப்பையும் பணியையும் கொண்ட செல்களின் தொகுப்பு திசு என்று அழைக்கப்படுகிறது. பல திசுக்கள் இணைந்து ஒரு உறுப்பை உருவாக்குகின்றன. மற்றவை ஏன் தவறு? ஏ. உயிரி என்பது அனைத்து உறுப்பு மண்டலங்களும் இணைந்த முழுமையான வடிவம். வாகன எரிபொருளைத் தவிர வேறு எந்த நோக்கத்துக்காக சிஎன்ஜி பயன்படுத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. உணவு பதப்படுத்தல். பி. உரங்கள் தயாரித்தல். சி. மின்சார உற்பத்தி. டி. நீர் சுத்திகரிப்பு. சரியான பதில் சி. மின்சார உற்பத்தி. சரியான விடை சி. சோகஸ்மெலி. சிஎன்ஜி அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு மின் உற்பத்தி நிலையங்களில் மின்சாரம் தயாரிக்க பயன்படுகிறது, ஏனெனில் இது நிலக்கரியை விட குறைவான மாசுபாட்டை ஏற்படுத்துகிறது. இது தொழிற்சாலைகளில் வெப்பப்படுத்துவதற்கும் ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. பாராதைராய்டு சுரப்பிகள் எங்கே அமைந்துள்ளன? ஏ. அட்ரீனல் சுரப்பிகளுக்கு அருகில். பி. தைராய்டு மணல்களின் முன்புற மேற்பரப்பில். சி. மூளைக்குள். டி. தைராய்டு மணல்களின் பின்புற மேற்பரப்பில். சரியான பதில் டி. தைராய்டு மணல்களின் பின்புற மேற்பரப்பில். 1. பாராதைராய்டு சுரப்பிகள் தைராய்டு சுரப்பியின் 4 மணல்களின் பின்புற மேற்பரப்பில் அமைந்துள்ளன. இவை உடலில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அளவை சீராக்கும் பாராதார்மோனை சுரக்கின்றன. 2. ஏ. அட்ரீனல் சுரப்பிகள் சிறுநீரகங்களின் மேல் பகுதியில் அமைந்துள்ளன. 0.3 மோல் அலுமினியத்தின் அல் நிறை என்ன? ஏ. 9.0 கிராம். பி. 8.1 கிராம். சி. 27 கிராம். டி. 0.3 கிராம். சரியான பதில் பி. 8.1 கிராம். 8. அலுமினியத்தின் அணு நிறை 27 கிராம் மோல் ஆகும். எனவே 0.3 மோல் அலுமினியத்தின் நிறை 0.3 27 8.1 கிராம். மோல்களின் எண்ணிக்கையை அணு நிறையால் பெருக்கினால் மொத்த நிறை கிடைக்கும். மற்றவை ஏன் தவறு? ஏ. 9.0 கிராம் என்பது தவறான கணக்கீடு. நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ. கிரிகோர் மெண்டல், கிரெகோ மெண்டல். பி. கரோலஸ் லின்னேயஸ், கேரோலஸ் லின்னியஸ். சி. லூயி பாஸ்டர், லூயிஸ் பாஸ்டர். டி. சார்லஸ் டார்வின், சார்ல்ஸ் டார்வின். சரியான பதில் பி. கரோலஸ் லின்னேயஸ், கேரோலஸ் லின்னியஸ். சரியான விடை பி. சோகஸ்மெலி. கரோலஸ் லின்னேயஸ் உயிரினங்களை வகைப்படுத்துவதற்கும் பெயரிடுவதற்கும் இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியதால் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை எனப்படுகிறார். இவரது வகைப்பாட்டு முறை இன்றும் அறிவியல் உலகில் அடிப்படையாக உள்ளது. மங்கள்யான் எந்த வான்பொருளுக்கு அனுப்பப்பட்டது? ஏ. வியாழன், ஜூபிட்டர். பி. சந்திரன், மூன். சி. சூரியன், சன். டி. செவ்வாய், மார்ஸ். சரியான பதில் டி. செவ்வாய், மார்ஸ். 7. மங்கள்யான், மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன்
என்பது செவ்வாய்க்கோளை பற்றி ஆய்வு செய்வதற்காக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் இஸ்ரோ அனுப்பப்பட்ட விண்கலமாகும். இதன் மூலம் செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தாதுக்கள் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. பின்வரும் எந்த செயல்முறையில் சிறிய மூலக்கூறுகள் பெரிய, மிகவும் சிக்கலான மூலக்கூறுகளாக மாற்றப்படுகின்றன? ஏ. சிதைமாற்றம் கேட்டபிலிசம். பி. செரிமானம் டைஜஷன். சி. வளர்சிதை மாற்றம் அனபாலிசம். டி. சுவாசம் ரெஸ்பிரேஷன். சரியான பதில் சி. வளர்சிதை மாற்றம் அனபாலிசம். சரியான விடை சி. சோகஸ்மெலி. வளர்சிதை மாற்றம் என்பது எளிய மூலக்கூறுகளிலிருந்து சிக்கலான மூலக்கூறுகளை உருவாக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்முறையாகும். இதற்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. உதாரணமாக ஒளிச்சேர்க்கை ஒரு வளர்சிதை மாற்றமாகும். HCl நீரில் கரையும் போது விளைபொருட்கள் யாவை? ஏ. H2 மற்றும் O2 H2 and O2. பி. H மற்றும் Cl H and Cl. சி. H2SO4 மற்றும் ACNO3 H2SO4 and ACNO3. டி. H மற்றும் O H and O. சரியான பதில் பி. H மற்றும் Cl H and Cl. 2. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நீரில் கரையும் போது அயனியாக்கம் அடைந்து ஹைட்ரஜன் அயனிகளையும் H குளோரைடு அயனிகளையும் Cl உருவாக்குகிறது. இந்த அயனிகளே கரைசலில் மின்சாரத்தை கடத்த உதவுகின்றன. குடிப்பதற்கு ஏற்றதல்லாத நீரை குறிக்க பயன்படுத்தப்படும் சொல் என்ன? ஏ. குடிக்கக்கூடிய போர்ட்டபிள். பி. குடிக்க இயலாத நான் போர்ட்டபிள். சி. வடித்த டிஸ்டைல். டி. தூய பியோர். சரியான பதில் பி. குடிக்க இயலாத நான் போர்ட்டபிள். மனிதர்கள் பருகுவதற்கு பாதுகாப்பற்ற அல்லது தகுதியற்ற நீர் குடிக்க இயலாத நீர் நான் போர்ட்டபிள் வாட்டர் என்று அழைக்கப்படுகிறது. இதில் கிருமிகள் அல்லது தேவையற்ற தாதுக்கள் இருக்கலாம் என்பதால் இது தவிர்க்கப்பட வேண்டும். பட நிகழ்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகள் என்னவென்று அழைக்கப்படுகின்றன? ஏ. ஸ்டோக்ஸ் வரிகள் ஸ்டோக்ஸ் லைன்ஸ். பி. ஆண்டி ஸ்டோக்ஸ் வரிகள் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ். சி. ராலே வரிகள் ரேலே லைன்ஸ். டி. ராமன் வரிகள் ரமன் லைன்ஸ். சரியான பதில் ஏ. ஸ்டோக்ஸ் வரிகள் ஸ்டோக்ஸ் லைன்ஸ். 1. ராமன் விளைவில் சிதறடிக்கப்பட்ட ஒளியின் அதிர்வெண் படு ஒளியின் அதிர்வெண்ணை விட குறைவாக இருந்தால் அவை ஸ்டோக்ஸ் வரிகள் எனப்படும். மூலக்கூறுகள் ஆற்றலை உட்கொள்வதால் இந்த அதிர்வெண் குறைவு ஏற்படுகிறது. 2. பெனிசிலியம் என்ற பூஞ்சனத்திலிருந்து என்ன தயாரிக்கப்படுகிறது? ஏ. ஆன்டிபாடி ஆன்டிபாடி. பி. தடுப்பூசி வேக்சின். சி. பெனிசிலின் பெனிசிலின். டி. ஆன்டிஜென் ஆன்டிஜென். சரியான பதில் சி. பெனிசிலின் பெனிசிலின். பெனிசிலியம் நோட்டட்டம் என்ற பூஞ்சையிலிருந்து பெனிசிலின் என்ற முதல் உயிர் எதிர்ப்பொருள் ஆன்டிபயோட்டிக் அலெக்சாண்டர் பிளமிங்கால் கண்டறியப்பட்டது. இது பாக்டீரியாக்களால் ஏற்படும் நோய்த் தொற்றுகளை குணப்படுத்த மருத்துவத்தில் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. எந்த வகை விலங்குகள் பொதுவாக இயக்கத்திற்கான அடிப்படை பொறிமுறையாக இடப்பெயர்ச்சியை பயன்படுத்துகின்றன? ஏ. முதுகெலும்பிகள் வெர்டபிரேட்ஸ். பி. பூச்சிகள் இன்செக்ட்ஸ். சி. மீன்கள் ஃபிஷ். டி. கணுக்காலிகள் ஆர்த்ரோபாட்ஸ். சரியான பதில் ஏ. முதுகெலும்பிகள் வெர்டபிரேட்ஸ். முதுகெலும்பிகள் தங்கள் எலும்பு மற்றும் தசை மண்டலத்தை பயன்படுத்தி ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நகர்வதை இடப்பெயர்ச்சி என்கிறோம். இது உணவு தேடவும் தற்காப்பிற்கும் அவசியமான ஒரு அடிப்படை பொறிமுறையாகும். மதுபானங்களை தயாரிக்க நொதித்தல் செயல்பாட்டில் எந்த உயிரினம் பயன்படுத்தப்படுகிறது? ஏ. பூஞ்சைகள் ஃபஞ்சாய். பி. பாக்டீரியா பாக்டீரியா. சி. பாசிகள் ஆல்கி. டி. ஈஸ்ட் ஈஸ்ட். சரியான பதில் டி. ஈஸ்ட் ஈஸ்ட். சரியான விடை டி. சோகஸ்மெலி ஈஸ்ட் என்பது ஒரு செல் பூஞ்சை வகையைச் சார்ந்தது. இது சர்க்கரையை ஆல்கஹால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடாக மாற்றும் நொதித்தல் வினைக்கு உதவுகிறது. மதுபான தொழிற்சாலைகள் மற்றும் ரொட்டி தயாரிப்பில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. தைமோசினின் தூண்டுதல் விளைவு எதனுடன் தொடர்புடையது? ஏ. இனப்பெருக்க செயல்பாடு ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன். பி. சுற்றோட்ட செயல்பாடு சர்க்குலேட்டரி ஃபங்க்ஷன். சி. செரிமான செயல்பாடு டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன்.
டி. நோயெதிர்ப்பு செயல்பாடு இம்யூன் ஃபங்க்ஷன். சரியான பதில் டி. நோயெதிர்ப்பு செயல்பாடு இம்யூன் ஃபங்க்ஷன். சரியான விடை தி. சோகஸ்மெலி தைமஸ் சுரப்பியால் சுரக்கப்படும் தைமோசின் ஹார்மோன் லிம்போசைட்டுகள் உருவாவதைத் தூண்டி நோயெதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது. இது செல் வழி நோய் எதிர்ப்புத் திறனை செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி வழங்குகிறது. ஒலியின் திசைவேகத்தை அளவிடுவதற்கான எந்த குறிப்பிட்ட முறை விவாதிக்கப்படுகிறது? ஏ. ஒலி விளிம்பு விளைவைக் கவனிப்பதன் மூலம். பி. எதிரொலி முறையின் மூலம். சி. நிறமாலைமானியை பயன்படுத்துவதன் மூலம். டி. ஒலி அதிர்வெண்ணை அளவிடுவதன் மூலம். சரியான பதில் பி. எதிரொலி முறையின் மூலம். 6. சரியான விடை பி. சோகஸ்மெலி எதிரொலி முறையில் ஒலியானது ஒரு தடையை தாக்கி திரும்பி வர எடுத்துக்கொள்ளும் நேரத்தைக் கொண்டு ஒலியின் திசைவேகம் v2 tt கணக்கிடப்படுகிறது. மனித எலும்பு கூட்டில் மிகச் சிறிய மற்றும் இலகுவான எலும்பாக அங்கீகரிக்கப்பட்ட எலும்பு எது? ஏ. ஸ்டேப்ஸ். பி. தொடை எலும்பு ஃபீமர். சி. டிபியா. டி. குய எலும்பு யூமரஸ். சரியான பதில் ஏ. ஸ்டேப்ஸ். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி மனித உடலின் மிகச்சிறிய மற்றும் இலகுவான எலும்பு நடுச்செவியில் உள்ள ஸ்டேப்ஸ் ஆகும். இது சுமார் 2.8 மில்லிமீட்டர் நீளம் மட்டுமே கொண்டது. தவறான விடைகள் பி. தொடை எலும்பு ஃபீமர் மனித உடலின் மிக நீளமான மற்றும் வலிமையான எலும்பாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?